அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2017 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். சீரிஸ் n equal to 0 to infinity 2 plus minus 1 whole power n divided by 3 power n x power n converges only for x equal to 0 for all x belongs to R, only for minus 1 less than x less than 1, only for minus 1 less than x less than or equal to 1. இந்த நாளில் எது மோஸ்ட் சூட்டபிள் சொல்லணும். இந்த சீரிஸ் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த நாளில் எது ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் ஏஎன் என்ன? இதுதான் ஏஎன் இல்லையா? ஸோ ஏஎன் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். ஏஎன் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n த ஹோல் பவர் n டிவைடட் பை 3 பவர் n, ரைட்? இதுதான் ஏஎன், ரைட்? இப்போ என்னென்னா ஏஎன் வந்து இஃப் n இஸ் ஆட், n வந்து ஆடாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு இங்கே வந்து ஆட் நம்பர் n கொடுத்தோம்னா இங்கே என்ன ஆகும்? -1 வரும். ஸோ -1 ஹோல் பவர் n வந்து n ஆட் ஆகும்போது -1 ஆகிடும். 2 - 1 வந்து 1, 1 பவர் n வந்து 1 தான். 1/3 பவர் n, இங்கே ஆட் 3 பவர் ஒரு ஆட் நம்பர் இருக்கும். ஸோ n நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நியூமரேட்டர் 1 ஆகிடுது. ஸோ 1/3 பவர் n வருது. இப்போ அந்த கரெக்டாக அந்த ஆட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் அங்கே போட்டு இது கூட சொல்லிட முடியும். பட் தெரியல இல்லையா? அது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ n ஆடாக இருக்கும்போது அந்த நியூமரேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக 1 ஆகுது பாருங்கள். ஓகே, அப்போது மாடுலஸ் ஏஎன் என்ன வரும்? இதுக்கு மாடுலஸ் இதே தான், பாசிட்டிவ் நம்பர் தானே அது. ஸோ சேம் அப்படியே வந்துடும். இப்போ மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n என்ன வரும்? 1/3 ஆகிடும் இல்லையா? இங்கே பவர் 1/n கொடுக்கும்போது 1, இங்கே பவர் 1/n கொடுக்கும்போது n கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. அப்போது இப்போ ஏன் இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. n வந்து ஆடாக இருந்தால் ஓகேவா? அடுத்தது n வந்து ஈவன். இஃப் n இஸ் ஈவன், n ஈவனாக இருந்தால் என்ன ஆகும்? இது +1 ஆகிடும். அப்போ 2 + 1 எந்த எண்ணாக கூட இருக்கட்டும், அது ஈவனாக இருக்கணும். இங்கே 1 ஆகிடும். அப்போ 2 + 1 3 பவர் n பை 3 பவர் n வரும். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு 3 பவர் n பை 3 பவர் n. இது கட் பண்ணிங்கன்னா 1 வரும். அப்போ ஏஎன் வந்து 1. அப்போ மாடுலஸ் ஏஎன் வந்து மாடுலஸ் 1 வந்து 1. அப்போது இங்கே ஒரு ஏஎன் கிடைக்குது. இப்போ இது மாடுலஸ் ஏஎன் பவர் ஹோல் பவர் 1/n என்ன வரும்? 1 பவர் 1/n 1. ஓகே, அப்போது இந்த மாதிரி 2 வேல்யூ கிடைக்குது நமக்கு. ஆனால் இப்போ லிமிட் சுப்ரீமம் பார்க்குறோம். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n பார்க்குறோம். ஏன்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அந்த 1/r ஈக்குவல் டு இதுதான் இல்லைங்களா? அப்போது லிமிட் சுப்ரீமம் ஆஃப், இப்போ ஏஎன்ன்றது இங்கே 2 தான் இருக்குது. ஒன்று 1/3, இன்னும் 1. இதில் லிமிட் சுப்ரீமம் என்ன? 1 இல்லையா? அப்போது 1/r ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1/r இஸ் ஈக்குவல் டு 1 வருது. அப்போ r என்ன? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r ஈக்குவல் டு 1 ஆகிடும் இல்லையா? இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நமக்கு 1 வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு சீரீஸ் இருக்குன்னு வச்சுங்க. இஃப் சீரீஸ் an z power n converges only if mod z is less than r. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் கன்வெர்ஜாக இருந்தால் அப்படின்னா mod z வந்து லெஸ் தென் ஆராக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் சீரீஸ் கன்வெர்ஜஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடும்? பை திஸ் ரிசல்ட், இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது. பை திஸ் ரிசல்ட் அப்போ என்ன ஆகும்? therefore mod x is less than 1 ஆகிடும். இங்கே ஆர்ன்றது 1, இங்கே இசட்ன்றது எக்ஸு. கன்வர்ஜஸ் தான் சொல்லிட்டாங்க, அவங்களே கன்வர்ஜஸ் சொல்லிட்டாங்க. அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அதுதான் கேட்குறாங்க மெயினாக. ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சீரீஸே கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் வேல்யூஸ் என்னவாக இருக்கும்ன்றதான் கொஷின். அப்போது இந்த ரிசல்ட் படி பாருங்கள், சீரீஸ் ஏஎன் இசட் பவர் n கன்வெர்ஜஸ் ஒன்லி இஃப் மாட் இசட் இங்கே இருக்கு இல்லைங்களா? அந்த மாட் இசட் லெஸ் தென் ஆராக இருக்கணும். ஆனால் இங்கேயும் அதே போல் இந்த சீரீஸ் ஏஎன் எக்ஸ் பவர் n கன்வெர்ஜஸ் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்கணும்? mod x is less than r தான் இருக்கணும். ஆனால் இங்கே r என்ன? 1. அப்போது mod x is less than 1. mod x is less than 1 என்ன அர்த்தம்? -1 less than x less than 1. அப்போது x values lies between -1 and 1. ஓகே, இப்படி தான் வந்து நிற்கிது இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா.
அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுலேருந்து ஏஎன் எடுத்துக்கிறேன். என்ன ஆடாக இருந்தால் ஏஎன் மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n பார்த்துக்கிறேன். என்ன ஈவனாக இருந்தால் மாடுலஸ் ஏஎன் பவர் 1/n பார்த்துக்கிறேன். ரெண்டு வேறு வேறையாக இருப்பாருங்க. இதுக்கு லிமிட் சுப்ரீமம் பார்க்குறேன். எதுக்கு? மாடுலஸ் ஏஎன் பவர் 1/nக்கு சுப்ரீமம் லிமிட் சுப்ரீமம் பார்க்குறேன். இப்போ ஏஎன் வந்து 2 தான் இருக்குது, நிறையா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் 2 தாங்க நமக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதில் லிமிட் சுப்ரீமம் சொல்லி இதில் சுப்ரீமம் வந்து 1. அப்போ 1/r வந்து 1ன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் வந்து 1, இதோட தலைகீழி 1. அப்போ ஆர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் இல்லையா? ஆனால் இங்கே ஆர்ன்றது 1. ஏன் மாட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர்? சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்லிட்டாங்க. கன்வர்ஜென்ஸ் சீரிஸ்க்கு மாடுலஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் போடும்போது ஆர் வந்து 1 ஆகிடுது. மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1ன்னா -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி எல்லா சொல்யூஷனும் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வரோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு புக்லெட்டாக போட்டோம். அந்த புக்லெட் வேணுன்றவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணல, இம்பார்ட்டன்ட் பார்த்து கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் அவைலபிளாக இருக்கிறது நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். புக்லெட்டாகவும் போட்டோம். இது வேணுன்றவங்க 8778084541 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த புக்கை ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.